வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். சட்டசபையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிய ஆதவ் அர்ஜுன் என்ன செஞ்சிட்டாரு, தென்னிந்தியாவிலேருந்து ஒரு பிரதமரை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை அவர் வச்சிருக்காரு. தென்னிந்தியான்னா ஏற்கனவே தென்னிந்தியாவிலேருந்து பிரதமர் வந்திருக்காங்க. நரசிம்மராவ் வந்திருக்காரு, ஆந்திராவிலேருந்து தேவகவுடா வந்திருக்காரு, கர்நாடகத்திலேருந்து. தமிழ்நாட்டிலேருந்தே தேர்வு பண்ண முடியல. ஆனால் மூப்பனார் ஒரு காலத்தில் வர்றதா இருந்துச்சு, அதை கருணாநிதி தடுத்து விட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. இப்போ என்னன்னா, அவர் நேரடியாக நாங்கள் விஷய முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்து பிரதமர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். தேவையில்லாத இடைஞ்சல் மத்திய சர்க்காருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத இடைஞ்சல் இவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க தென்னிந்தியாவிலேருந்து ஒரு பிரதமரை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு வெளிப்படையாக சொல்லிவிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அதுக்கு அடுத்த வேட்பாளர் இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளர் எந்த கூட்டணியோ ஆப்போசிட்டான கூட்டணி, பிஜேபிக்கு ஆப்போசிட்டான கூட்டணி விஜய் தான் இருப்பார், அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டாரு. அந்த கட்சியிலேருந்து சட்டசபையிலே பேசி விட்டாங்க. 2002 கோத்ரா ரயில் விபத்து நடந்துச்சு. அதே போல் பூகம்பமும் அங்கே நடந்துச்சு. பெரிய லெவலில் பூகம்பம் வந்துச்சு குஜராத்தில். அந்த பூகம்பத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டா பெரிய லெவலில் 10,000-20,000 பேர் செத்து போயிட்டாங்க குஜராத்துக்காரங்க. அதே போல் தீ விபத்து அதுன்னு நிறையா நடந்த அப்புறந்தே பிரதமரே முதலமைச்சர் வர்றாரு நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் பூகம்பத்தில் கேசுபாய் பட்டேல் தான் இருந்தார் இங்கே முதலமைச்சராக. அப்போ அவர் மாற்றணும், ஏன்னா பூகம்பத்தை அவர் சரியாக கையாளலை, பாதிப்புகளை சரியாக கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்ப்பாயிருச்சு குஜராத்தில். அப்போ திடீர்னு ஒரு கூட்டம் போட்டு பிஜேபிக்காரங்கெல்லாம் ஒரு மேல்மட்டத்தில் ஒரு போர்டு அவங்க கூட்டத்தை போட்டு இப்போ என்ன செய்யறது, பெரிய அதிருப்தியாக இருக்குது பிஜேபி மேலே, கேசுபாய் பட்டேல் மேலே பெரிய அதிருப்தியாக இருக்குது. இப்போ ஒரு தூக்கணும், தூக்கிட்டா யாரை முதலமைச்சராக வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு 4-5 பேரை சொல்லியிருக்காங்க. அதில் நரேந்திர மோடி 7வது இடத்துல தான் இருந்தாராம். பாருங்க, 7வது இடத்துல நரேந்திர மோடி இருந்தாராம். மற்ற 6 இடத்துல வேறு வேறு எம்எல்ஏக்கள் தான் இருந்திருக்காங்க குஜராத்தில். இவரை முதலமைச்சராக போடலாம், இதை விட திறமையான ஆளு, அவரை போடலாம், இவரை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசியில் 7வது ஆளாக இருந்த நரேந்திர மோடியை கூப்பிட்டு, ஏன்னா எல்லாருமே சாமியார் போய் யாருமே கல்யாணம் பண்ணல. இவங்க சிபாரிசு பண்ண 6-7 பேருமே கல்யாணம் பண்ணல. மோடி மட்டும் கடைசி லிஸ்ட்டில் இருக்கார். கடைசியில் பார்த்தாங்க, சரி இது என்ன எல்லாத்தையும் பார்க்கும்போது மோடி எம்எல்ஏவாக தான் இருக்கார். கடைசியில் பார்க்குறாங்க, இங்கே வாப்பா எல்லாம் வேணாம், நிரந்தரமான ஒரு முதலமைச்சரை தேர்வு பண்ணுறது வரைக்கும் நரேந்திர மோடி இங்கே முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணது. வாஜ்பாய் அவருக்கு ஆதரவு. யாருக்கு ஆதரவு? வாஜ்பாய் தான் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருக்கார். அப்போ கடைசியில் பார்த்தா அத்வானி எதிர்ப்பாக இருக்கார், ரகசியமான எதிர்ப்பாக இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரி அப்படியா ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் இருங்க, 4 மாதத்துக்கு இருங்க, அப்புறம் இந்த அதிர்த்து போனால் கேசுபாய் பட்டேல் போடுறோம், வேற ஆளை போட்டுக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நரேந்திர மோடி சொன்னார், கொடுத்தா குறை 2 வருஷமும் எனக்கு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புலாம் ஒரே அடி. கொடுத்தா எனக்கு இந்த குறை 2.5 வருஷம் இருக்குல்ல பிஜேபி ஆச்சு, அந்த 2 வருஷம் கொடுங்க, இல்லை ஊட மாத்திரி அதை மாத்திரி இதை மாத்திரனா இதுக்கு நான் வரல அப்படின்ட்டாப்புல. சரியா நீயே இருந்துக்கையா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவர் சலுகை கொடுக்காத ஒரு ஆட்சி, கரண்ட் நிற்காத ஒரு மாநிலம், இங்கேயுமே லஞ்ச லாவணியம்ல முதலீட்டாளர்களை கை நீட்டியே காசு வாங்காத ஒரு முதலமைச்சராக உருவானார். அங்கெங்கே அணை கட்டினார், அங்கெங்கே லஞ்ச லாவணியம் இல்லாத நிர்வாகத்தை பார்த்தாரு. எல்லாமே படிப்படியாக வந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து அவரை கீழே வெளுத்தாட்டவே முடியல. 20 வருஷம் அவரே முதலமைச்சர் இருந்தால் அதுல இருந்துதான் பிரதமர் வேட்பாளராக அவர் பாஸ் ஆகுறாரு. என்ன காரணம்? நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காரு, மக்களை கவர்றாரு. குஜராத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நரேந்திர மோடியுடைய பேர் பெருசாயிருச்சு. ஏன்னா மாநில சாலைகளை போல அவர் அப்பயே 4 வழிச்சாலையை மாற்றி விட்டாப்புல. அப்பயே பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாரும் போட்டி ஓட்டு அங்கே தொழில் பண்ணுற அளவுக்கு உருவாக்கிட்டாப்புல அங்கே. அதனால பிரதமர் வேட்பாளர் அவர் தர வசந்துட்டார். எதுக்கு இதை சொல்ல வரீங்கன்னா, விஜய் இப்போ இங்கே முதலமைச்சராக இருக்கார். முதலீட்டர்கள் மாநாட்டை அவரும் நடத்திட்டார். 97,000 கோடியோ என்னமோ அதுக்கு முதலீடு இப்போ வந்திருக்கு. நான் விசாரித்த மட்டும் இவங்க வேற ஆள் பேசுறது மாதிரில சாட்டத்துறை முறையை பேசுகிற மாதிரிலாம் பொய்ய பேசக்கூடாது. 1 லட்சம் ரூபாய் மொத்த முதலீடு, அவருக்கு இந்த முதலீட்டு மாநாட்டில் கலந்துருக்காங்க, வச்சுக்க போலி நிறுவனமாக வச்சு கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். அது ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் நடத்துது, விஜய் நடத்தலை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல விஜய் நடத்துறாரு, முதலீட்டாளர் மாநாட்டில் கவர்மெண்ட் நடத்துதுப்பா. சும்மா 1 லட்சம் வச்சு நேற்று கம்பெனியை தொடங்குறவன், நேற்று டீ கடை வச்சவன், இவெல்லாம் முதலீட்டாளர் மாநாடு கூப்பிட முடியுமா? அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அவங்களத்த கூப்பிட முடியும். யார் ஏற்றுமதி இறக்குமதி, யார் பண்ணியிருக்கா, எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன், யார் வரி கட்டுறேன், அவன்கிட்ட உண்மையிலே சொத்து இருக்கா, அவன் உண்மையிலே திறமையான என்னென்ன கம்பெனி வச்சு எல்லாம் டீட்டெயில் வேணும் அரசாங்கத்துக்கு. சும்மா நீவாடுக்கு போன போக்குல இந்த மடப்புறத்தில் புழுவுனியா இல்லையா, அந்த பொம்பளை ஆளு நிகிதா வந்துச்சு,
அந்த பொம்பளை 50 ரூபா கேட்டேன் அவன், அப்புறம் நிதி 50 ரூபா கேட்டேன், அப்புறம் கிள்ளினவன அடிச்சு கொண்டு விட்டாங்க, புகார் போலி புகார் வச்சு அடிச்சு விட்டியா இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் கரெக்டாக பேசணும். நாட்டு மக்களுக்கு பொய் சொல்லக்கூடாது. இவனுக்கு ஒரு மயிரும் தெரியாது நாட்டு மக்களுக்கு. பொய்யத்தே நம்புவேன், உண்மையை நம்பவே மாட்டேன். அந்த இதை நீங்க நினைச்சுக்கிட்டு உங்க வீசுக்காக உங்க சேனலுக்காக அதெல்லாம் சொல்லாதீங்க. நாட்டு மக்களை தப்பா பயன்படுத்தாதீங்க. என்னைக்குமே திரும்பிடுவேன். திரும்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கைதட்டுறவன் திரும்பி எதுக்குறதுக்கு உங்களை எவ்வளோ நேரம் ஆகும்? தலை தப்பா பேசக்கூடாது. அவர் என்ன சொல்லிட்டாரு, 1 லட்சம் ரூபா நேற்றே கம்பெனி தொடங்கியிருக்கேன். இன்னைக்கே அவனை முதலீட்டாளர் மண்டலம் கூப்பிட்டுருக்காங்க. இந்தா நெட்டு, இந்தா இது, அது சும்மானாச்சும் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டா அதுக்கு அரசு தரப்புல இருந்து இந்த விளக்கம் கொடுக்கல. இவர் வாட்டுக்கு கத்திக்கிட்டே தெரியவனே நாய் மாதிரி. ஒரு முறை இருக்கு. ஒரு கூட்டத்துக்கு வர்றதுன்னா ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி தான் கூப்பிட முடியும். விஷயம் நடத்தினா கவர்மெண்ட் நடத்துது. இதை ஒரு இதாக வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச கருத்து அடிப்படையில், எனக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் நான் விசாரித்த மட்டும் வந்த நிறுவனங்கள் பூரா வேற ஆட்சியா இருந்திருந்தால் நான் சொல்றேன், அதிமுகவோ திமுகவோ இருந்திருந்தா குறைந்தபட்சம் 10,000 கோடி முதலீடுக்கு, ஏன்னா அரசாங்க சலுகை அவங்க கொடுப்பாங்க. 10,000 கோடி உங்க மாநிலத்தில் நான் முதலீடு பண்ணி எனக்கு என்ன சலுகை கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 500 கோடி 400 கோடி 500 கோடி வச்சுக்கிறேன் சலுகை நான் தரேன் அப்படின்னு ஒப்பந்தம் போடணும். உங்களுக்கு இன்னொன்று வயிறு உனக்கு மார்க்கெட்டில் உதவி செஞ்சு தர்றேன், ஏற்றுமதி இறக்குமதியில் செஞ்சு வரி விதிப்பில் உனக்கு சலுகை தர்றேன், நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்படி இங்கே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ அவங்களுக்கு 2%, 4%, 5% தொகையில் கமிஷன் கொடுக்கணுமா. எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாச்சு, உள்ளூர் நிறுவனமாக இருந்தாலும் சரிதான், அது வெளிநாட்டுக்கார நிறுவனமாக இருந்தாச்சு. ஜெயலலிதா இருக்கும்போதும் கமிஷன் வாங்கினதா சொல்றாங்க. எடப்பாடி இருக்கும்போது கமிஷன் நடந்துச்சு, ஸ்டாலின் இருக்கும்போது கமிஷனே நடந்துச்சு. கமிஷன் இல்லாத நிர்வாக முதலீட்டாளர்கள் மாநாடு அவங்க நடத்தவே கிடையாது. இது வரைக்கும் நடத்தலை. தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சர் நடத்தலை. ஆனால் விஜய் கிடையாது. நான் விசாரித்த மட்டும் யார்கிட்டையும் உத்தரவா வாங்கலையா, யார்கிட்டையும் உத்தரவா வாங்கலையா. உத்தரவா வாங்காமல் எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் தான், கரெக்டாக ஒப்பந்தம் போட்டாப்புல கரெக்டாக. அதே போல லஞ்ச லாவணியம் இல்லாமல் மேல்மட்டத்தில் ரொம்ப இறுக்கமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிர்வாகம் நடத்துறா சொல்றாப்புல. நேற்று கூட அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் ஒரு சில மந்திரிகள் 2% லஞ்சம் கொடுங்க, 3% லஞ்சம் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அண்ணாமலை அடிச்சு விட்டாப்புல. 2% 3% லஞ்சமே கிடையாதுப்பா. தமிழ்நாட்டில் மந்திரி வாங்கினது 25% லஞ்சம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 50 வருஷ காலத்துல இங்க வாங்கின லஞ்சம், திமுக அதிமுக கூட்டணியை சேர்ந்து வாங்கின லஞ்சம் 25%-இருந்து 20% லஞ்சம். தெரியுமா உங்களுக்கு? இப்போ 3%, 2%. இது லஞ்சம்னு சொல்ல முடியாது. இதை லஞ்சம்னு சொல்ல முடியாது. உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது சுருக்கமா. ஆக அவர் ஒரு பெரிய கட்டமைப்பா உருவாக்கி ஒரு நிர்வாகத்தை மேம்பாடுள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சரை விட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சூப்பரா நிர்வாகம் பார்க்கிறேன். எப்படி மோடி குஜராத்தில் நிர்வாகம் பார்த்து எப்படி பிரதமர் வேட்பாளராக வசந்தாரோ அது மாதிரி இந்தியாவில் 30 ஸ்டேட்லையும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அவர் இவர் லொட்டு பாந்திய கட்சியில் பூரா ஆளக்கூடிய மாநில, தேசிய கட்சியில் ஆளக்கூடிய மாநிலத்துல தேர்வு பண்ணி பார்க்கும்போது, போட்டி வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் இதே நிர்வாகத்துல புலி அப்படின்னு பேர் எடுக்கணும்னு ஒரு நினைக்கிறாரு. அதனால இறங்கியிருக்காப்புல விஜய். இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. தப்பு கிடையாது. நல்ல நிர்வாகத்தை கொடுத்துட்டா எங்கே வேணாலும் போகலாம், யார் வேணாலும் ஏத்துக்கலாம். அது நம்ம கையில இல்லை. நம்ம மாநிலத்துல நம்ம ஆமா சொல்லலாம், எதிர்க்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 140 கோடி பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். எல்லா கட்சியிலும் ஆதரவு தெரிவிக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இன்னொரு வகையில ஒரு வகை இப்ப நிர்வாகத்தை நீங்க கொடுக்க ஆசைப்படுறீங்க, நிர்வாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நமக்கு செய்தி வருது. இப்ப இப்படி இருக்கு, நாளைக்கு எப்படியும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு செய்தி வரைக்கும் மேல் மட்டத்துல லஞ்சம் சுத்தமாவே அத்துட்டாரு அப்படிங்கிறத நமக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம நடுநிலையாத்தையும் போடுவோம். நேற்று விஷயம் வஞ்சம் மதம் மாற்றத்துக்காக இன்னைக்கு அங்கே லஞ்சமே வாங்கலைன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டா நடப்பத்தையும் சொல்லணும். பத்திரிகை நிருபர்கள், அரசியல் கட்சிக்காரங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு வஞ்சகமா, ஒரு கோபமா, ஒரு எப்படி, அதாவது வஞ்சகமா பேசக்கூடாது. இது நமக்கு தேவையும் இல்லை. அங்க என்ன நடக்குதோ சொல்லணும், நம்ம வேலை அதுதான். இதை விட்டுப்படி சும்மா சாட்டை மாதிரி சும்மா போன போதுல அள்ளி போட்டுட்டு நாட்டு மக்களை பூரா ஒரு பக்கம் கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசினா நடக்கணும்ல, நடக்காதுல. எங்க காசு வாங்கினாங்க முதலீட்டு, எங்கேயா காசு வாங்கினாங்க? காசே வாங்கலையாமியா, உத்தரவா வாங்கலையா. எல்லாம் ஒப்பந்தம் போட்டுட்டு உன் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட இதுல யாரும் காசு கேட்டா வேறு யாரு இடைஞ்சல் பண்ண அந்த நம்பருக்கு போன் பண்ணுன்னு விஜய் நம்பரை கொடுத்து விட்டுருக்காப்லையா. தெரியுமா உங்களுக்கு? நம்பரே கொடுத்து விட்டுருக்காப்ல. சொட்டையை திருப்பி விட்டுருக்காப்ல. எவனுக்கு கீச்சு மூச்சும் பண்றதில்ல. ஆடி போய் கிடைக்கும், அரண்டு போய் கிடைக்கும். ஆக மொத்தத்துல நம்ம பிரதமர் வேட்பாளரா வரணும், பிரதமராகவே வரணும் அப்படின்னு விஜயுடைய நிர்வாகம் ஸ்டெப்பு நரேந்திர மோடி மாதிரி இடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு அவர் போய்கிட்டே இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னொரு வகையில பார்த்தா பிரதமர் வேட்பாளருக்கு விஜய் தகுதியான மனுஷன் தான். என்ன காரணம் நான் சொல்லின்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷம் பிரதமராக இருந்தாரு நரசிம்மராவ். பேசுறதே இல்லை, கம்முன்னு உட்காந்துக்கிறது. எவன் கத்துனாலும் சரிதான்,
இவங்க கற்பழிப்பு நடந்திருக்கு, இங்க ரயில் விபத்து நடந்திருக்கு, கொண்டு வச்சுட்டேன், தீவிரவாதி உள்ள இறங்கிட்டேன், அதாக்கு இதாக்கு பேசுறதே கிடையாது. ஒரு பெரிய சால்வை போட்டுருப்பார், உட்கார்ந்துறது பேசாம. காலையில 8 மணிக்கு வந்து உட்கார்ற வருதேன், 7 மணிக்கு தான் எந்திரிப்பார் சீட்டை விட்டு. பேசினா தானே, பேசுறது முல்ல, சிரிக்கிறது முல்ல, அழுகிறது முல்ல, தூங்குறதே அவர் வேலை. தூங்குறதே ஆனா தூங்குமா தெரியாது. சரி, அது ஒரு பக்கம். இவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்ல, பிரதமர் சொல்ல மாட்டார் அவர். சரி, அதுக்கடுத்து மன்மோகன் சிங்கை போட்டாங்க. அவரு கும்பகரண தூக்கம் வர தூங்கிடுறது, தலப்பாலை கட்டிருப்பாரா, தாடி வச்சிருப்பாரா, உட்கார்ந்து இருக்க மாதிரியே தெரியும். அவையில எல்லா எம்பிக்கள் பேசுறத கேட்கறது மாதிரியே தெரியும். ஆனா கொட்டை விட்டு தூங்கிடுவார். எத்தனையோ பத்திரிகையில வந்துச்சு அந்த நேரம், கொட்டை விட்டு தூங்கிடுவார். என்ன காரணம், அவர் பேச மாட்டார். நீ வேடு கத்திட்டு போப்பா, அவ்வளவுதான், இப்படியே இருப்பார். அது மாதிரி நாட்டு மக்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, சில பிரச்சனை இருக்கு, எதிர்கட்சிகளுக்கு சில ஐயங்கள் இருக்கு அப்படின்னா இவர் பேசுறதே இல்லை. ஆறு விஷயம் பேசுறதே இல்லை, தூங்கிடுறது. எவரு பேச, பத்திரிகைக்காரன் ஆறு பாத்தீங்க, நீங்க எதுக்கு முதலமைச்சரை பேச சொல்லியா? முதல்ல அவர் எல்லாம் சட்டசபையில பேசுற, வெளியே பேச மாட்டாரா? தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசினாரு, வாழ்வாள்னு கத்துனீங்க, இப்ப பேசுங்க. நீங்க இப்பதானே பேசணும், அப்ப எதுக்கு பேச, எதுக்கு இப்பதான் நீங்க பேசணும்? உங்கள்கிட்ட நிர்வாகம் இருக்கு, நாட்டுல நல்லது கெட்டது, நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை பண்ணல, இதை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். அப்பதான் நம்புவேன். இன்னொரு ஆள் சொன்னா இன்னொரு ஆள் நம்புவேன். அவன் முதலமைச்சரா, நீங்க முதலமைச்சரா? நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க உங்க பேச்சுக்கிட்டே மரியாதை, உங்க பேருக்கு தான் நம்புவேன். ஏன்னா நீ இந்த நாட்டுல முதலமைச்சர் நீங்க தான். ஆதவ அர்ஜுன் சொன்னதும் ஆனந்த் சொன்னதும் போரே வர்றவங்க சொன்னா நம்ப மாட்டாயப்பா. பேச்சுங்க, முதல்ல பேட்டி விடுங்க முதல்ல, எதா இருந்தவன். இப்ப நான் எப்படி சொல்றேன், 10 ரூபா வாங்கல, நான் சொல்றேன் வெளிப்படையா பேசுறேன்ல. என்ன அப்படி என்ன, நீங்க ஓப்பனா பேசுங்க, பேசித்தே ஆகணும். மதமாற்றம் அப்படி இந்த மாதிரி பேசணும். பேசினாத்தே நல்லது கிட்ட தெரியும் நாட்டுல. வேற ஆள் பேசினா நம்புறாப்புல இல்லை. அதனால இனிமே வரக்கூடிய காலங்களில் விஷயம் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கணும். ஒரு பிரச்சனைக்கு நீங்க பத்திரிகையாளர் சந்திச்சே ஆகணும். கவர்ச்சி போயிடும், சினிமா முகம் குறைஞ்சு போயிடும். பொழுதனைக்கு பார்த்துக்கிட்டே இருந்தா மக்கள்கிட்ட திருப்பி ஓட்டு கேட்க போகும்போது எவன் நம்மளை பார்க்க மாட்டேன், கூட்டம் கூடாது, ஓட்டா விழுகாது அப்படின்னு சொன்னா இது எங்களுக்கு தேவையில்லாது. எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாட்டு மக்களுக்கு சந்தை வரும்போது, எதிர்கட்சிகளுக்கு சந்தேகம் வரும்போது நீங்க பேசித்தான் ஆகணும். எல்லாரும் பேசுனாங்க, எம்ஜிஆர் கூட பேசினார் முடியாத காலத்துல. கருணாநிதி சேரை போட்டு பத்திரிகையாளர் கூப்பிடுவார், வாப்பாங்க வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிடுவார். ஸ்டாலின் கூப்பிடுவார். எடப்பாடி எப்படி பேசுறாரு, கூப்பிடுறாரு. தப்பா ரைட்டாங்கிறது நீங்க பேசணும், அவ்வளவுதான். சுருக்கமா நீங்க உட்காந்துக்கிட்டு கூடாது, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இடம் கிடையாது. நீங்க பதிலே சொல்லணும். அதனால பத்திரிகைக்காரன் போது சந்திக்கக்கூடிய விஷயத்த முதல் உருவாக்குங்க. உருவாக்குனா மட்டும்தான் நல்லது எது கெட்டதுன்னு இவன் யூகிக்க முடியும். அதனால விஜயுடைய நோக்கம், விஜயுடைய ஸ்டெப்பு, அடுத்த பிரதமரா நம்மதே வரணும் அப்படிங்கிற நிர்வாகத்துல நம்ம இந்த நாட்டுல பிரதமரா முன்மொழியப்படணும். பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்படும்னு நரேந்திர மோடி மாதிரி ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல.